ஹாய், வெல்கம் டு கீதா சரஸ்வதி பொட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிசைன் கை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இந்த ஹேண்ட் வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போது இதோட ஸ்டிச்சிங் மட்டும் எப்படி டிசைன் வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லாயிருக்கு, புரியுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட் மட்டும் எப்படி வைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாரீக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சு கேட்டிருக்காங்க. கான்ட்ராஸ்டான கலர் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டாக இந்த சாண்டல் கிடைக்கல. லைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இன்னொரு டிசைன் வந்து இன்னொரு கையில் வந்து டிசைன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபுல் ஃபினிஷிங்கும் ப்ளவுஸ் வந்து லைனிங் வச்சு திருப்பி தான் நான் வச்சுருக்கேன். இப்போது அந்த டிசைன் மட்டும் நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா, சில்க் காட்டன் துணி நான் எடுத்துக்கிட்டேன். 1/2 மீட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்லீவுக்கு மேலே டிசைனுக்காக 1/2 மீட்டர் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். 1/2 மீட்டர் எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 துணியாக இருக்குது. இதில் நம்ம இது வைக்கிறதுக்காக ஃபோல்டு பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக 18 இன்ச்சு 18 18 36 இன்ச்சு இருக்குது. இதுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர், சரிங்களா? இதோட 2 துணிக்கும் வந்து சென்டர் பகுதியில் இருக்குது, ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேப் வச்சுக்கிட்டு கரெக்டாக 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள், சரிங்களா? இது ஒரு 2 இன்ச்சு கரெக்டாக நமக்கு ஒரு 6 சுருக்கம் இல்லைனா 7 சுருக்கம் வர மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 4 5 6 7, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். துணியோட மேல் பகுதியிலையும் மார்க் பண்ணணும், கீழ்ப்பகுதியிலும் இதே மாதிரி 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும், சரிங்களா? மார்க் பண்ணாதான் நமக்கு வந்து இது மடிப்பு வச்சு தான் நம்ம சுருக்கம் வச்சு தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஈஸியாக இருக்கும். இது ஈஸியான மெத்தடு தான் இந்த மெத்தடு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது சாண்டல் கலராக இருக்கவும் நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, இங்கே ஒரு மார்க்கிங், இங்கே ஒரு மார்க்கிங் இருக்குது. இந்த மார்க்கிங்கை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கிங்கோட ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மார்க்கிங்கு இதுதான் சுருக்கம், சரிங்களா? இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரேன். கரெக்டாக அந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஃபோல்டிங் நம்ம கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி சுருக்கம் வச்சுக்கணும். கரெக்டாகவே நமக்கு இருக்கும். நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராகவே நம்ம சுருக்கம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் நமக்கு சூப்பராக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க. ஓகே, இதோட நான் அப்படி ஸ்டாப்
ஊசி குத்தி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து கரெக்டாக பாருங்கள், இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. தைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது இந்த சுருக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டிங்கை இப்படி வைக்கணும். ஓகேங்களா? இந்த நான் திரும்பி சொல்கிறேன், இந்த ஃபோல்டு இப்படி சுருக்கம் வச்சுருக்கிறது மிஷின் நம்ம தைச்சிட்ருக்கோன்னா இந்த வாட்டத்தில் இருக்கும். இப்போ நான் இந்த பக்கம் வைக்கிற சுருக்கம் இப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மடிப்பை எடுத்து கரெக்டாக இப்படி வைக்கணும். சரிங்களா? கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக எதிர் எதிர் முனையில் தான் நம்ம இப்போ சுருக்கம் வைக்க போகிறோம். ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு வாங்க. டிசைனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நான் கரெக்டாக வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணும், இதுதான் நடு சென்டர் பகுதி. அப்போ இந்த டாட்டு இந்த பாயிண்ட்டுங்களா, அடுத்து இந்த பாயிண்ட்டு, அடுத்து இந்த பாயிண்ட்டு, அடுத்து இந்த பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இது மாதிரி பாயிண்ட் வச்சுக்கிட்டோன்னா துணி எடுத்து விடாமலே அந்த பாயிண்ட்டை மட்டும் இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபினிஷிங்காக நமக்கு வந்து இந்த ஃபோல்டிங் நமக்கு கிடச்சிரும். இப்போது ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டாக ஒன்றுக்கு மேலே இந்த மாதிரி துணியை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு அந்த பக்கத்தில் இருந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போது நான் மடிச்சுக்கிறத இப்படி ஃபோல்டு இந்த இடம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை வந்து நான் கரெக்டாக வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு தையல் போட்டு மேலே அப்படி தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது கரெக்டாக இந்த ஃப்ளீட்ஸ் வச்சு இந்த இடத்துல தையல் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இந்த ஃப்ளீட்ஸையும் கரெக்டாக எடுத்து வச்சு தையல் போட்டுக்கணும். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை கரெக்டாக இந்த ஃப்ளீட்ஸ் மாதிரியே கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதுக்கு மேலேயும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி திருப்பி வச்சுருக்கிற ப்ளவுஸ் மேலே
இதை நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பகுதி வந்து கரெக்டாக இந்த மாதிரி சென்டராக நமக்கு கரெக்டாக இது தெரியும் இல்லைங்களா, இது நடுவில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த அண்டை பின் பண்ணிக்கிறேன். நகராமல் இருக்கிறதுக்காக இந்த அண்டை வந்து பின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சென்டர் வந்து மாறாத பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டான இடத்துல தையல் இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் தையல் போடணும். என்னடா இந்த நூல் கலரில் அடிக்கிறேன்னு பார்க்காதீங்க, மேலே வந்து லேஸ் ஒர்க் வந்துடும், அதனால நமக்கு கரெக்டாகிடும். இப்போ இந்த பின்னை எடுத்துட்டு கரெக்டாக தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம மேலே வந்து துணியை வச்சு தானே கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த ரவுண்டுக்கு இந்த ஃப்ளீட்ஸை கரெக்டாக வச்சு நம்ம எப்படி முன்ன அடித்தோமோ அதே மாதிரியே இதையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே வெட்டி விட்டுறேன். பின்னாடியும் நம்ம தையல் வந்து கரெக்டாக விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் பின்னாடி உள்ள எக்ஸஸாக இருக்கிற துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லைனிங் நான் வைக்க கிடையாது, லைனிங் வைக்காமலே தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லேஸ் ஒர்க்கு கொடுத்து இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சாண்டல் கலரே தான் நான் வந்துட்டு லேஸ் ஒர்க் வந்து கொடுக்குறேன், கோல்டு கலரு. இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல நல்லா ஷார்ப்பாக நம்ம வந்து கரெக்டாக லேஸை வந்து வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். கொஞ்சம் வந்து மெதுவாக தைச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அதனால் அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக தைச்சி ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி மாதிரி ஒன்று இருக்கும், சுடிதார் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா திலகம் ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். எது வேணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த கை வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கட்டிங் வேணும், சுடிதார், ப்ளவுஸ், இந்த மாதிரி ஹேண்ட் டிசைன் எது வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.